ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதை தந்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளில் உங்களோடு நான் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட ஆண்டுடைய வார்த்தை ஓசியா 14 அதிகாரம் 5 வசனம். நான் இஸ்ரவேலருக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட அருமையான வாக்குத்தத்த வசனம். உன் வாழ்க்கையை கர்த்தர் மலர விரும்புகிறார். என்றைக்குமே ஒரு மொட்டா இருந்து அப்படி காஞ்சி போயிருக்காக கர்த்தர் ஒன்று உருவாக்கலை. என் வாழ்க்கையை ஒரு மொட்டாவே இருக்குதே, அப்படியே காஞ்சி மண்ணோட மண்ணாக போகிறேன்னு அப்படி நினைக்காத. நான் கனிய முடியாதான்னு நினைக்காத. ஆண்டவனுக்கு வாய்ப்பை கொடுத்தாரு, ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. நிறைய பேர் வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தி கொள்வதில்லை. ஆப்பர்ச்சுனிட்டினது தருணம் என்பது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் வரும். ஒரு பூவுடைய மலர்ச்சி ஒரே ஒரு தடவை தான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் மலர்ச்சி என்பது ஒரே ஒரு தடவை தான். வாய்ப்புகளை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்கிறார், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறார். அதை நாம் வியோகப்படுத்தாமல் இருப்பதும் நம்மை பொறுத்து இருக்கிறது. இங்கே சொல்கிறார், நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல மலருவான். அன்புக்குரியவர்களை இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி எப்படி இருக்கும், அல்லது எப்படி அவன் மலரை போல அவனுடைய வாழ்க்கை விஸ்தாரமாகும். இல்லை, நிறைய பேருக்கு நல்லா வரணும், மேலே வரணும் எல்லாம் விரும்புகிறீங்க. ஆனால் அது எந்த விதத்தில் இருக்கும், அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்கே லீலி புஷ்பம் என்று சொல்வது ஒரு வித்தியாசமான ஒரு மலர். நம்ம ஊர்லாம் நிறைய இப்போ தோட்டங்கள் போட்டு அதில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பூக்கள் பூக்குது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களில் அல்லது பாலஸ்தீன நாடுகளில் காணப்படுகிற லீலி புஷ்பம் கொஞ்சம் வித்தியாசமானது. எங்கே இருக்குன்னு சொன்னால், அழகாக உன்னத பாட்டுகள் புஸ்தகத்தை சொல்லப்பட்டிருக்கு, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி குமாரத்திகளுள் எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். ஒரு லீலி புஷ்பம், அங்கே உள்ள மலை லீலி புஷ்பங்களை என்ன ஆகுன்னு சொன்னால், அந்த காட்டில் உள்ள முட்கள் புஷ்கள் இருக்க காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அடர்ந்த காடுகள். அந்த காட்டில் முட்செடிகள் இருக்கிற கீழே அந்த லீலி புஷ்பம் மலரும். ஒரு சீசனில் மழை பெஞ்சு பனியெல்லாம் விழ ஆரம்பித்தோன்னு அந்த மலர்கள் வெளியே வரும். வெளியே வரும்போது அது மலர்ந்திருக்கும். அது லீலி அங்கே இருக்குன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால், அந்த லீலி புஷ்பத்தின் மேலே, அந்த மலர் மேலே அந்த முட்கள் உரசும் பொழுது அப்படி ஒரு வாசனை அந்த பக்கம் முழுவதும் வீச ஆரம்பிக்கும். இதை பயத்து தேவையான மக்கள் அங்கே போய் அதை பறித்து தங்களுக்கு உடைமையாக்கி கொள்வார்கள். இதுதான் பாலஸ்தீனா தேசத்தில். அப்போ முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அன்னைக்கு பேதுரு சொல்கிற, ஆண்டவரே உமக்காய் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுக்கிட்டு வந்தோமே, எங்கள் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும்போது, மார்க் 10 அதிகாரம் 30 வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு 100 நன்மைகளை பெறுவீர்கள். யாருக்கு? என் நாமத்து நிமித்தம், என் சுவிசேஷ நிமித்தம் வீட்டையாவது, அதாவது குடும்பத்தை விட்டு, மனைவி விட்டு, பிள்ளைகளையாவது விட்டு எனக்காக வேறு பிரித்து வருகிறவன், அதெல்லாம் செகண்டரி. வீடு, வாசல், சொத்து, சுகம், என் வாழ்வின் முதன்மை இயேசுவுக்கேன்னு சொன்னால், இயேசுவுக்கு ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அதான் அந்த அர்த்தம். நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம் இல்லையா? இயேசுவை பின்பற்றி வருவேன்னு சொன்னால், நான் அவனை பின்பற்றி வருவேன், முதல்ல வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆண்டவர் சொன்னார், கலப்பையின் மேலே கையை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல என்று கர்த்தர் கடிந்து கொண்டார். அப்போ முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் ப்ரியாரிட்டி கர்த்தர் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது இம்மையிலே துன்பங்களோடு 100 ஆசீர்வாதம். அவன் ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் வரும்போது சில பிரச்சனைகள் வரும். அதாவது ஆண்டவர் சொல்லித்தரப்பா, இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் அல்ல, இட் இஸ் நாட் பெர்மனன்ட். உனக்கு இந்த உலகம் நிரந்தரம். அதனால சில காரியங்களை அதான் சீயோன் குமாரத்தி கற்ப வேதனைப்பட்டு ஒரு குமாரனை பெற்றாள். அப்போ இன்னைக்கு சில வாழ்க்கையில் சில போத்திரங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, இடைஞ்சல்கள் வருகிறது. எதற்காக? தேவன் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்த, தேவ மகத்துவத்தை வெளிப்படுத்த. நான் இந்த உலகத்துக்குரிய, ஆனால்தான் நான் உலகத்தில் நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் ஒரு பிரயாசம், ஒரு முயற்சி இருக்கிறது. ஆண்டவருமை ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் சில போத்திரங்கள் வழியாய் வருகிறதா? கவலைப்படாது. நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அப்படித்தான் வரும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பனி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அன்னைக்கு யாக்கோபுக்கு ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம்,
அப்பா, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் வானத்தின் பனியை உனக்கு தந்துடுவாராக. வானத்தின் பனி என்பது தேவ பிரசனம். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் தேவ பிரசனம் உன்னோடு இருக்கும். இரண்டாவது, உபாகம் 32 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். வானத்தின் பனி என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவ வசனம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கட்டி அமைக்க முடியுமே தவிர மற்றபடி முடியாது என்பதை குறிக்கிறது. அதுபோல சங்கீதம் 110 வாசிக்கும்போது 2 வசனம் சொல்கிறது, விடியற்கால வெளுப்பை போல யவன ஜனம் உனக்கு பிறக்கும் என்று. அழகு. உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக, சிறந்த ஒரு வாழ்க்கையாக, இவனெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்லி மற்றவங்க நொந்து கொள்றல, இவனையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரே, ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டும் மூலமாகத்தான் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், எங்கள் குடும்பங்கள் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதான் உண்மையான கர்த்தருடைய ஆசீர்வாதம். என் அன்புக்குரியவனே, இந்த நாளிலே கர்த்தர் உன்னை மலர செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கை மலரப்போகுது. நீ வாடின ஒரு மலர் அல்ல, காய்ந்த ஒரு கனி அல்ல. கர்த்தர் துளிர் விடும்படியாய், மலரும்படியாய் இந்த நாளில் உன்னை அழைக்கிறார். இந்த நாள் அப்படிப்பட்ட இன்ப நாளாய் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.